2021ஆம் ஆண்டில் மேலும் ஒரு புதிய வைரஸ் காய்ச்சல் பரவ வாய்ப்புள்ளதாக பஞ்சாங்க கணிப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர். அது பற்றிய ஒரு பார்வை. உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய பஞ்சாங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கணிக்கப்பட்டு வருகிறது. சார்வரி எனும் தமிழ் வருடம் வரும் பங்குனி மாதத்தோடு நிறைவு பெறுவதால் 2021ஆம் ஆண்டு சித்திரை மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வரையிலான பிலவ என அழைக்கப்படும் தமிழ் வருடத்திற்கான பஞ்சாங்கத்தை கணித்து தரக்கூடிய ஆகம வல்லுநர்களின் கருத்தாய்வு கூட்டம் திருவாரூர் மாவட்டம் திலதர்பணபுரியில் நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயத்தின் வேத சிவாகம பாடசாலையில் திருக்கண்ணங்குடி பாலமணி சிவாச்சாரியார், பழனி பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், சித்தலபதி டாக்டர் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையில் கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆகம வல்லுநர்கள் கலந்து கொண்டு பிலவ தமிழ் வருடத்திற்கான பஞ்சாங்கத்தை கணித்து வழங்கினர். பாடசாலையில் பயிலும் மாணவர்கள் நேரிலும், இலங்கை மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள பஞ்சாங்க ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொண்டனர். இந்த பஞ்சாங்கத்தில் போடக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவும் ஆலயத்திலே செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் குறித்து கொடுக்க அவர்கள் பிரசுரம் செய்வார்கள். அது இப்பொழுதும் பழக்கம். இங்கு இந்த ஆகம வல்லுநர்கள்லாம் ஆகம வல்லுநர் தலைவர் நமது பழனி பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், நாங்களெல்லாம் அதில் உறுதுணையாக இருந்து அந்த ஆகம ரீதியாக இந்த கோயில்களிலே நடத்தப்படுகின்ற விழாக்கள் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் மக்களுக்கு கேடு விளையாது. ஆக இது நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து உலகத்திலும் இருக்கின்ற ஒரு மக்கள் நல்வழிப்படுத்துவதற்காக உரியது பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தினுடைய சதசு இங்கே நடக்கின்றது. அந்த ஒரு வருடத்திற்கு உரிய நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் அதிலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். 2021ஆம் பிலவ ஆண்டில் கார்த்திகை மாதத்தில் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி வரையில் இயற்கை இடர்பாடுகள் ஏற்படக்கூடும் என்றும், கொரோனா வைரஸை போன்று வரும் மார்ச் மாதம் மீண்டும் ஒரு வைரஸ் விஷக்காய்ச்சல் பரவும் ஆபத்து உள்ளதாகவும் பஞ்சாங்க ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களில் ஆலயங்களில் அனைத்து விழாக்களும் தவறாமல் நடைபெறுவதன் மூலம் தெய்வங்களின் அருளால் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என பஞ்சாங்க கணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்ற ஆண்டு போல, அதாவது இந்த ஆண்டு நிகழ்ந்தது போல வருகின்றதான பங்குனி மாதம், அதாவது ஆங்கிலத்திலே மார்ச் மாதத்திலே மீண்டும் ஒரு முறை ஒரு சில அந்த வைரஸ் நோய் என்று சொல்லக்கூடியதான சில விஷக்காய்ச்சல்கள் வருவதற்கு ஏதுக்கள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்கள் எல்லோரும் அவைகளிலிருந்து ஜாக்கிரதையாக தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றதான ஒரு நோக்கோடு இந்த இயற்கையாக ஏற்படுகின்றதான இன்னல்களிலிருந்து மக்களை ஆங்காங்கே இருக்கின்றதான தெய்வங்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக திருக்கோயில்களிலே நித்திய பூஜைகள் முதற்கொண்டு சிறப்பு திருவிழாக்கள் விடாமல் விடுதலின்றி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும். தற்போது நடைபெறும் சார்வரி தமிழ் வருடத்தில் உலகம் முழுவதும் கெடுபலன்கள் ஏற்பட்டு மக்கள் உயிரிழப்பது அதிகரிக்கும் என கடந்த ஆண்டு பஞ்சாங்க கணிப்பின் போது ஆகம வல்லுநர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டிலும் அதே கெடுபலன்கள் ஏற்படக்கூடும் என எச்சரித்திருப்பது பஞ்சாங்க பலன்களை நம்பும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் மணிகண்டன்.